எனக்கு தான் வந்து மொட்டை அடிக்க போகிறாங்க. என்னை மொட்டை அடிக்கும்போது பார்த்திங்கன்னா 2 ஜடை போட்டு அதுக்கப்புறம் வந்து மொட்டை அடித்தாங்க. மொட்டை அடித்த பிறகு தலையில் வந்து ரொம்ப கூலாக ஜில்லுன்ட்டு இருந்துச்சு. எனக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐயோ ஒரு மொட்டை அடிக்க போகிறோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து நம்ம சாமிக்கு குழந்தைக்காக வேண்டியதமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஓகே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு கிட்ட வர ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் மொட்டை அடித்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அது என்னன்னு தெரில, நம்ம வந்து சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் மொட்டை அடித்ததே ஒரு சாதனை தான் அப்படின்னு சொல்ல முடியும். மொட்டையை அடிச்சிட்டேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குழந்தைக்காக மொட்டை அடித்தேன் அப்படிங்கிறபோது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து மொட்டை அடித்த பிறகு ரொம்ப மொக்கையாக இருப்பணும், முதலே பார்க்குறக்கே நல்லா இருக்காது அப்படி இருக்குமே, முன்னாடி வரை எனக்கு முடி நிறைய கொட்டிருந்துச்சுன்னா சொட்டையாக தெரியணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து மொட்டை அடித்த பிறகு அவங்களே சொன்னாங்க, உங்களுக்கு முடி கொட்டிகிட்டே இருக்கா, அதனால் மொட்டை அடிங்க, மொட்டை அடித்தா நல்லா முடி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மொட்டை அடித்த பிறகு ரொம்பவே ப்ளைனாக நல்லா இருந்துச்சு, குளகுல சரி சிலுன்னு இருந்துச்சு. ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நான் மொட்டை அடிச்சிருக்கேன். நான் பாருங்கள், இனிமேல் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கே தெரில. நான் வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து என்னால் பண்ண முடியாது தான். இதில் பண்ணது வந்து ஹரீஷ்காக தான் நான் பண்ணியிருக்கேன். ஹரீஷ்க்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதுக்காக நான் ப்ரே பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வந்து நான் மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் வந்து மொட்டை அடிச்சிட்டேன். ஹரீஷும் மொட்டை, இது ஒரு குட்டி மொட்டை, நான் ஒரு மொட்டை, நான் எங்கள் வீட்டுக்கார ஒரு மொட்டை, 3 பேரும் தான். என் ஹஸ்பண்ட் ஒரு மொட்டை, மொத்தம் 3 பேரும் சேர்ந்து நல்லா ஒரு மொட்டை அடிச்சிட்டோம். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஆனால் என்ன, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அடித்த மொட்டை, நான் பெரிய பிள்ளைய ஆன பிறகு தான் இப்போ அடிச்சிருக்கேன். எல்லாம் வெள்ளை வெளியேன்னு இருக்கும், நல்லா இருக்குதா, நைஸாக இருக்குது. அழகாக தான் இருக்குது. பட் என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா இருக்குது. தொடர்ந்து வந்து 2-3 மொட்டை அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வந்து முடி நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்லேயே வந்து 2-3 மொட்டை அடித்து பார்ப்போம். நல்லா இருக்குது, அப்படியே நல்லா சிலுன்னு இருக்குது. இனிமேல் வந்து எனக்கு அரிச்சதுன்னு இப்படி சொரிய வேணாம், சிக்கெடுக்க வேணாம், தலை செய்ய வேணாம், முடி கொட்ட வேணாம், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கோயிலுக்கு வந்துட்டு நானும் ஹரீஷ் அவங்க அப்பா வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு போயிட்டோம். எங்கள் மாமியார் வந்து அங்கே இது பண்ணிட்டு இருக்காங்க, பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க, சாமிக்கு பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. சீரியஸாக எனக்கு வந்துட்டு இனிமேல் வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இல்லை. எனக்காவது வெளியே போனால் தலை சீவணுமே, தலைக்கு குளிக்கணுமே அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மேலே குளிக்கும் போது ஒரு கப் எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு நான் இப்போ தான் ரொம்பவே அழகாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என் குழந்தைக்காக நான் பண்ணது வந்து எனக்கு எந்த ஒரு விதத்துலையுமே எனக்கு அது கஷ்டமாக தெரியலை. அது எப்படின்னா அதை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு நாள் நான் சொல்கிறேன், ஏன் என் குழந்தைக்காக நான் பண்ணினேன் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது. இங்கே வந்து லாக்டவுன் மாதிரியே இல்லையே, கொரோனா இருக்குது, லாக்டவுன் மாதிரியே இல்லை. எல்லாரும் வராங்க, நிறைய பேர் வராங்க, மொட்டை அடிச்சுட்டு போகிறாங்க, க்ரௌடாகவே இருக்குது இந்த கோயில். அதுவும் இல்லை, இன்னைக்கு வந்து மண்டே தான் இங்கே ரொம்பவே கூட்டமாக இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே மண்டே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். ஆனால் எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, நான் கட் பண்ண ஹேரை வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் ஆல்ரெடி வந்து நான் 2015 என்னோட ஹேரை வந்து நான் கட் பண்ணி கொரோனா கேன்சர் பேஷண்ட்டுக்கு நான் டொனேட் பண்ணேன். அதே மாதிரி இந்த ஹேரும் நான் கேட்டேன், ஆனால் வந்து அவங்க கொடுக்கல. அது வந்து அது நம்ம லீஸுக்கு எடுத்துட்டாங்க, அதனால வந்துட்டு அந்த ஹேர்லாம் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அது நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது கிடைச்சுன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து என்னால் டொனேட் பண்ணிக்க முடியும், என்னால் முடியல. நான் மறுபடியும் நாங்கள் போய் ஐ ஹோப் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிடைச்சதுன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து நான் அதை டொனேட் பண்ணலாம். அது டொனேட் மாதிரி இல்ல, அது வந்து நான் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஹரீஷ் கொஞ்சம் லைட்டா ஃபீவரா இருக்க மாதிரி இருக்கு, உடம்பு சுடுது, அதனால கொஞ்சம் ஈர துணியில தொடச்சு விட்டுருக்கேன். காய்ச்சல் வர அளவுக்கு வந்து சரியாகும் அப்படின்ட்டு. ஏன்னா இங்க வந்து நான் எந்த ஒரு டானிக்கோ டேப்லெட் எதுவுமே எடுத்துட்டு வரல, அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எடுத்து வந்தா குழந்தை கொஞ்சம் கொடுத்தா அது கொஞ்சம் நார்மலா ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ போயிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்றேன். கோயிலில் வந்து மாஸ்க் இருந்தால் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்களாம், அதனால நான் வந்து மாஸ்கோட நான் போயிட்டு இருக்கேன். மொட்டை மண்டையோட மாஸ்க் போட்டால் செம காமெடியாக இருக்குது. இது வந்து ராம்ராஜ் மாஸ்க்கு. இந்த மாஸ்க் எப்படி, இதோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது, காட்டனாக தான் இருக்குது, நல்லா காட்டனாக மெத்துன்னு இருக்குது, நல்லா இருக்குது. ஹரீஷ் பாருங்க, ஹரீஷ்மா இங்கே பாரு, ஹரீஷ்மா அம்மா பாரு, ஹரீஷ்மா இங்கே பாரு. இவன் போட்டிருக்கிறது வந்துட்டு லோக்கலான இதுதான். இவனுக்கு வந்து அந்த மாஸ்க் வந்து நான் வாங்கலைன்னா கோயம்புத்தூர்லேருந்தே வரும்போது அந்த மாஸ்க் வந்து கிடைக்கலனால இந்த மாஸ்க் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது.
கோயிலுக்குள்ளே போகிறக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இங்கே வந்து கோயில் பேக் சைடில் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸில் போகிறோம். இனி பழம் மாலை இதெல்லாம் வாங்கணும். நான் பேசுறது வந்து எனக்கு தெளிவாக கேட்குதான்னு தெரியல, இருந்தாலும் நான் பேசுகிறேன்.